அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சுயசரிதம் 16வது நாள் பாராயணம். சித்தன் தொடர்ந்து சரித்திரத்தை கூறினான். ஓ நாமதாரகா, ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரின் அருள் பெற்று பிரதோஷ பூஜை செய்யும்படி பணிக்கப்பட்ட பெண்மணியின் கதையை நான் முன்னர் கூறியது உனக்கு நினைவிருக்கும். அவள் தனது தேக வாசனை தீரும் முன்னர் இறந்து போனதால் மீண்டும் உலகத்தில் பிறந்தாள். கரஞ்சா என்னும் வடக்கு நகரத்தில் வாஜசேன பிராமண குலத்தில் அவள் பிறந்தாள். அவளுக்கு அம்பா பவானி என்று பெயரிட்டனர். அவள் வயதுக்கு வந்ததும் அதே ஊரிலிருந்த மாதவா என்னும் பிராமணனுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். மாதவா சிறந்த சிவபக்தர். கணவன் மனைவி இருவரும் சிவனை பூஜித்து பிரதோஷ பூஜை செய்து வந்தனர். அம்பா பவானிக்கு 16 வயதான போது அவள் கருவுற்றாள். உறவினர்கள் அவளுக்கு 3ஆம் மாதம் முதல் செய்ய வேண்டிய சுப காரியங்கள், வளைகாப்பு, சீமந்தம் ஆகியவை செய்தனர். அம்பா பவானி கருவுற்ற காலத்தில் தெய்வீக சிந்தனை பூண்டிருந்தாள். அவள் பிரம்ம ஞானம் பெற்று வேத வாக்கியங்களை பேச ஆரம்பித்தாள். 9 மாதங்கள் பூர்த்தியானதும் ஒரு புண்ணிய தினத்தில் அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். இந்த குழந்தை வித்தியாசமாக பிறந்தது. பிறக்கும் போது அழாமல் அவன் பீஜ மந்திரமான ஓம்காரத்தை உச்சரித்தான். இதை கண்ட மக்கள் வியந்தனர். மாதவா ஜோதிடர்களை அழைத்து குழந்தையின் ஜாதகம் கணிக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஜோதிடர்கள் நட்சத்திரங்களின் ஸ்தானங்களை கணித்து இந்த சிறுவன் தெய்வீகமானவன், இந்த சிறுவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகத்தால் போற்றப்படுபவர், அவனது வார்த்தைகள் வேத சாஸ்திரங்களின் சாரமாக இருக்கும், அஷ்டமா சித்திகளும் அவனது குற்றேவலாக காத்திருக்கும், அவனது வாழ்வில் அவனுக்கென்று ஒரு குடும்பம் இருக்காது, இளமையிலேயே துறவில் நாட்டம் பூண்டு அவன் சந்நியாசியாக போவான். பிராமணனே, இந்த கலியுகத்தில் பகவானே உனக்கு மகனாக பிறந்திருக்கிறார். உன்னுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். உனக்காகவும் உலகத்திற்காகவும் இந்த குழந்தையை நன்கு பாதுகாக்க வேண்டும் என்றனர். இந்த வார்த்தைகளை கேட்டு மாதவா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவர்கள் சென்றதும் பெற்றோர் குழந்தைக்கு திருஷ்டி தோஷ நிவாரணங்கள் யாவும் செய்தனர். ஜோதிட குறிப்புகளை கேட்டதாலும் பிறந்ததுமே ஓம்காரம் உச்சரித்ததாலும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்த மக்கள் திரளாக வந்து குழந்தையை பார்த்தனர். அம்பா பவானி யாருடைய கண்ணும் பட்டுவிடக்கூடாது என்று குழந்தையை மறைத்து வைத்தாள். உண்மையில் 3 லோகங்களுக்கும் அதிபதியான பகவானிடம் எந்த கொடிய பார்வையும் விழ முடியாது. ஆனால் பெற்றோர்கள் தங்கள் மிதமிஞ்சிய அன்பினால் இதை உணரவில்லை. 10 நாட்களுக்கு பிறகு புரோகிதர்களை அழைத்து நாமகரண வைபவத்தை பெற்றோர் நடத்தினர். பையனுக்கு ஷாலிகிராம தேவன் பெயரான நரஹரி என்னும் நாமம் சூட்டப்பட்டது. 2 நாட்களுக்கு பின் அம்பா பவானி தன் கணவரிடம் குழந்தைக்கு புகட்ட தன்னிடம் போதுமான அளவு பால் இல்லை என்றும் குழந்தைக்கு பால் புகட்ட ஒரு வேலைக்காரியை அமர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். உடனே குழந்தை தனது தாயாரின் ஸ்தனங்களை தன் கையில் தொட்டது. கையால் தொட்ட மாத்திரத்தில் ஸ்தனங்களில் பால் பெருகி அவளது ஆடைகளை நனைக்கத் தொடங்கியது. அம்பா பவானியும் மாதவனும் குழந்தை சாதாரணமானவன் இல்லை என்று உணர்ந்து கொண்டார்கள். எனினும் மற்றவர்கள் பொறாமைக்கு அஞ்சி அவர்கள் இதை யாரிடமும் கூறவில்லை. குழந்தைக்கு 1 வயது ஆனதும் அவன் ஓம்கார மந்திரத்தை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. பெற்றோர்
குழந்தை ஊமை என்று நினைத்தனர். பலரும் பலவிதமான மருந்துகள் கூறினர். சிலர் மற்றவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் பேசுவான் என்றனர். நரஹரி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சிரித்து கொள்வான். மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அவன் ஓம்கார சப்தத்தை மட்டுமே உச்சரித்தான். ஒரு நாள் அம்மா பவானி தனது 7 வயது மகனுடன் அமர்ந்திருந்தாள். தன் மகன் ஊமையாக இருக்கிறானே என்று அவள் வருத்தம் கொண்டிருந்தாள். அவள் தான் ஈஸ்வரனை உபாசித்ததும் பிரதோஷ பூஜை செய்ததும் வீணாகிவிட்டது என்று எண்ணினான். அவள் சிவபெருமான் தன் விருப்பப்படி தனக்கு ஒரு சிறந்த மகனை கொடுத்திருந்த போதும் தனது விதியினால் குழந்தை பேசும் சக்தியற்றவனாக இருக்கிறான் என்று எண்ணினான். அவள் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் போது நரஹரி தனது தாயை பார்த்து செய்கையால் அவளை சமையல் அறைக்கு அழைத்து போனான். அவன் செய்கையால் தாயிடம் பேசி ஒரு இரும்பு கரண்டியை எடுத்து கொண்டான். தாயார் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த கரண்டி தங்கமாக மாறியது. அவள் தன் கணவனை கூப்பிட்டு அங்கு நடந்த அற்புதங்களை கூறினாள். பெற்றோர்கள் இருவரும் வியப்பினால் வாயடைத்து போயினர். தங்களது மகனின் ஆற்றலை பரிசோதிக்க அவர்கள் அவனிடம் இன்னும் சில இரும்பு பாத்திரங்களை கொடுத்தனர். பையன் இவற்றை பார்த்ததுமே அவை அனைத்தும் தங்கமாயின. பெற்றோர் நரஹரியை கட்டி அணைத்து, பகவானே, தெய்வமே, எங்களுக்கு குழந்தையாக வந்து பிறந்துள்ளீர் என்று அறிந்து கொண்டோம். அறியாமையால் நாங்கள் நீ பேசுவதையெல்லாம் துன்பம் கொண்டோம். இப்பொழுது உன்னை நாங்கள் அறிந்து கொண்டதால் தயவு செய்து பேசு. உன்னுடைய சொற்களை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம். குழந்தை புன்னகை புரிந்து தனது பெற்றோரிடம் செய்கையால் தனக்கு பிரம்ம உபதேசம் செய்து வைக்கும்படி கூறினான். பெற்றோர் இதற்கு ஏற்பாடு செய்தனர். எல்லோரும் ஊமை சிறுவன் எப்படி பிரம்ம உபதேசத்தின் மூல மந்திரமான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கப் போகிறான் என்று அதிசயத்தினர். ஆனால் அவர்கள் இது பற்றி கவலைப்படாமல் மாதவா தங்களுக்கு கொடுக்கப் போகும் பரிசு பொருட்களையே எதிர்நோக்கி இருந்தனர். பிரம்ம உபதேசத்தன்று அம்பா பவானி தனது குழந்தைக்கு மாத்ரு போஜனம் அளித்தாள். பின்னர் மந்திரங்களை உச்சரித்து ஹோமம் வளர்த்து, மாதவா, புனிதமான யக்யோபித நூலை குழந்தையின் மார்பில் அணிவித்து குழந்தையின் காதில் மகா காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார். சிறுவன் மந்திரத்தை தனது மனதிலேயே உச்சரித்தான். பின்னர் வழக்கப்படி இப்போது பிரம்மச்சாரி என்று அழைக்கப்படும் சிறுவன் தன் தாயிடம் போய் பிக்ஷை கேட்டான். முதலில் குழந்தைக்கு பிக்ஷை அளிக்கும் உரிமை தாயை சேர்ந்தது. அம்பா பவானி தங்க நகைகளும் வைர அட்டிகையும் கொண்டு வந்து தன் மகனுக்கு பிக்ஷையாக அளித்தாள். அவள் பின்னர் அவனை ரிக்வேதம் படிக்கும்படி கூறினாள். அவள் இப்படி கூறியதும் சிறுவன் அக்னிமீளே புரோகிதம் என்னும் ரிக்வேதத்தின் முதல் வரியை கூறினான். கூடியிருந்த விருந்தினர் யாவரும் அதிசயத்தினர். தாயார் 2வது பிடி பிக்ஷை கொடுத்து அவனை யஜுர்வேதம் படிக்கும்படி கூறினாள். சிறுவன் யஜுர்வேத இஷேத்வா என்னும் யஜுர்வேத முதல் வரியை கூறினான். 3வது கடைசி பிடி பிக்ஷை அளித்தபோது சிறுவன் சாமவேதத்தின் முதல் வரியான அக்னா அயாஹி என்பதை கூறினான். அதுநாள் வரை ஒரு வார்த்தை கூட பேசாத சிறுவன் 3 வேதங்களையும் கூறினான். இதைக் கண்ட மக்கள் யாவரும் வியப்புற்றனர்.